பாருங்க எல்லாம் மழை பெஞ்சு தண்ணி விட்டு போகுதுங்க. சூப்பர் சூப்பர், ஹாப்பி ஹாப்பி. மலை 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 மலை. பாருங்க எங்கள் வீட்டை சுற்றி எப்படி தண்ணி தேங்கி கிடக்குதுன்னு. இது வந்து சோளப்பயத்தில் தண்ணி கட்டி கிடக்குது. அதனால் நாங்கள் கார்கள் மாதிரி வட்டி விட்டுருக்கோம். பார்த்தீங்களா, சோளத்தட்டைக்குள்ள தண்ணி பெருகி கிடக்குது. பாருங்க, தட்டைக்குள்ள தண்ணிகளெல்லாம் பெருகி கிடக்கு. எப்படி பாருங்கள், மழை பெஞ்சு எங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி தண்ணி கிடக்குன்னு. அதனால தான் இந்த மாதிரி ஓடை மாதிரி வெட்டி விட்டு நான் போகுது பார்த்தீங்களா, அங்கே வெளியே தண்ணியை, இங்கே இருக்கிற தண்ணியை வெளியேற்றி விடுதோம். என்ன மாடு சோக்காட்டுக்கு போதா? சரி சரி சரி. தோட்டத்து காட்டு பக்கத்தில் மாடு கட்ட முடியாமல் சவக்காட்டுக்கு மாடுகள் போய்கிட்டு இருக்கு. பாருங்க, சோளத்தட்டைக்குள்ள தண்ணி நிமிந்து போய் கிடக்குது. இரவுகளையே 1-2 செடிகள் கீழேயும் சாஞ்சு கிடக்குது. இங்கே பாருங்க, மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணிகள் இன்னைக்கு ஒரு நாள் தாக்கு பிடிக்கும். நாளைக்கும் இதே தண்ணீர் கிடந்துருச்சுன்னா செடிகள் எல்லாம் ரொம்ப இதாகும். இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி கட்டி கிடக்குதுன்னு. மக்காச்சோளத்தில் தண்ணிகள் ரொம்ப கட்டி கிடக்குது. சோளம் கருது வாங்கிருச்சு. தண்ணி கட்டக்கூடாது, காற்றடிக்கக்கூடாது. காற்றடிக்காமல் மழை பெய்யணும், தண்ணி வெளியேறிடணும், தண்ணி தேங்கி கிடக்கக்கூடாது. காற்றடிச்சா அந்த தட்டை சாஞ்சிரும். ஆமாம், பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடக்குதுன்னு. உள்ள எல்லாமே தண்ணி தான். இங்கே இருந்து இங்கே வரைக்குமே தண்ணி தான் உள்ளே கிடக்குதுங்க. பாருங்கள், இது எல்லாமே சோளத்தட்டைக்குள்ளே தண்ணி. இவ்வளோ தண்ணி கிடக்கக்கூடாது. கடவுளே, வெளியேறிடணும் தண்ணிகள். எங்கே வரைக்கும் இந்த தண்ணி கிடக்குதுன்னு தெரியல. இங்கே எல்லாமே நம்ம சோளக்காடு தான். இதுக்குள்ளே எல்லாமே தண்ணி கிடக்கு தேங்கி. தண்ணிகள் தேங்கி கிடக்கக்கூடாது. நம்ம ஊரில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஆடு மாடுகளுக்கு தேவைக்கேற்ப நல்ல மழைகள் பெஞ்சிருக்குது. பாருங்கள், இன்னும் மழை மேகமாக தான் இருக்குது. அடுத்து எப்போ வேணாலும் மழை வரலாம். அடுத்து எப்போ வேணும்னாலும் நம்மளுக்கு மழை வரும். அந்த ஸ்டேஜில் தான் மேகங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பாருங்கள் தண்ணி எப்படி தேங்கி கிடக்குதுன்னு. மழை பெஞ்சு வீட்டுகளை சுற்றிலும் தண்ணீர் தான். இங்கே ஒரு பாட்டியம்மா கண்ணுக்குட்டிக்கு புல் அறுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அம்மா கண்ணுக்குட்டிக்கு புல் அறுத்து போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், தண்ணிக்குள்ளே கொண்டு வர முடியாமல் கொண்டு போட்டுட்ருக்காங்க. கண்ணுக்குட்டிக்கு ஈரமாக இருக்கிறதுனால சும்மா லேட்டாக மேட்டாப்பில் அந்த கீரைகளை அறுத்து கொண்டு கண்ணுக்குட்டிக்கு ஏற போட்டுட்ருக்காங்க. இங்கே போட்டாச்சு. கண்ணுக்குட்டி மேய்ஞ்சிட்ருக்குது. ஏன்னா தண்ணி காடாக இருக்குது அப்படிங்கிறதுனால தூரத்துலேயும் மறுபடியும் அறுக்க போகிறாங்க. அறுத்து கொண்டு கண்ணுக்குட்டிக்கு போடுறாங்க. கண்ணுமணி சாப்பிட்றாங்க. இது நம்ம வீட்டை சுற்றிலையும் தண்ணி தண்ணி சவுண்டு
சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், வீட்டை சுற்றிலும் மழை பெஞ்சு தண்ணி கிடக்குது. பாருங்க, எந்த பக்கமும் தண்ணீரை பார்த்தீங்களா எப்படி கிடக்குதுன்னு. மழை பெஞ்சு தண்ணீர் நிறைய கிடக்குது, நிறையவும் போய்கிட்டும் இருக்குது. ஓடை மாதிரி அமைச்சு விட்ருக்குறோம். தோட்டத்தில் இருக்கிற தண்ணி வந்து தோட்டத்துக்குள்ளே தேங்கி இருக்காமல் தண்ணிகள் வந்து போகிற மாதிரி தேங்கிக்கிட்டு இருக்குது. அப்புறமா என்ன கண்ணுக்குட்டி கீரையா இங்கனே அறுத்து போட்டா எப்படி? இதே சாப்பிடுதா ஈரமா? அதான் இந்த அங்கிட்ட போய் கெட்டுனா மேயும்ல. இந்த செவகாட்டம் தான் மாட்டுக்கிட்ட போய் கட்டினீங்கன்னா மேயும்ல நல்லா. சரி சரி சரி. ஆமாம், சீனிக்கிழங்கு போட்டிருந்தாங்க. 60 நாள் சீனிக்கிழங்கா உழவடிச்சு பிறக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அது நேற்றே பிறக்கிட்டாங்க. நேற்றே பிறக்கிட்டாரு, இன்னைக்கு பிறக்கி போட்டிருக்காரு. நல்லா வருவார். காலையிலே வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டாரு. பிறக்கி போட்டிருக்காரு, வருவார் மறுபடி. கேட்காம தொடக்கூடாது. பார்த்தீங்களா, எல்லாம் சோளக்காடு எப்படி கரு கரு கருன்னு இருக்கு. பார்த்தீங்களா, சீனிக்கிழங்கு பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்களா அவர்களே, சீனிக்கிழங்கு போட்டு இந்த கொடிகள் எல்லாம் அறுத்து எடுத்து இங்கிட்டு போட்டிருக்காங்க. இதான் சீனிக்கிழங்கு. நம்ம பார்த்தாலும் இது 60 நாள் கிழங்கு. இந்த பாருங்கள், கிழங்கு எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. இதான் சீனிக்கிழங்கு போட்டிருக்காங்களா. இதுதான் சீனிக்கிழங்கு. யாருக்கெல்லாம் சீனிக்கிழங்கு பிடிக்கும் இந்தா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து உழவடிச்சு பறக்கிட்டாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கி போட்டிருக்காங்க. நேற்றே எல்லாத்தையுமே பறக்கிட்டாங்க. ஓகே உறவுகளே, சீனிக்கிழங்கு பார்த்தாச்சா? ஓகே, மழை பெஞ்சு தண்ணீர் தேங்கி கிடக்கு. ஓகே உறவுகளே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.